ஹல்லேலூயா. சத்தமாக சொன்னாதான் நான் ஆமேன் ஹல்லேலூயா நிப்பாட்டுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஹல்லேலூயா மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மகிமையான கால வேளையில் உங்களோடு கூட தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. 2 வருடத்துக்கு முன்பதாக ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் அந்த உங்களுடைய சபைக்கு வந்திருந்தேன். உங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், என்னுடைய ஊழியத்திற்காகவும் ஆமாம் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் அன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். நீங்கள் ஜெபித்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. 2வது வார்த்தை என் தேவனா என்ன சொல்லப்படும்? என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் முடிவு பரியந்தமும் போராட்டம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு லெவல் இந்த உலகத்தில் இருப்பதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய லெவல் இருக்கிறது. அந்தந்த லெவலுக்கு ஏற்றவாறு சில காரியத்தை நாம் கடந்து போய் தான் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் சத்துரு நம்மளோடு கூட போராடுகிறான்? ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு நம்மளை தடுக்கிறான் என்று பார்ப்போமானால், ஆமென், நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களையும் நமக்கு வைத்திருக்கிறதான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெறவிடாதபடிக்கு சத்துரு வைக்கக்கூடிய தடை பேரு தான் லெவல். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது செங்கடலை கடக்க வேண்டியதாக இருந்தது. அது ஒரு லெவலாக இருந்தது. பிறகு அவர்களுக்கு வனாந்திரம், யோர்தான், அதற்கு பிறகு எரிகோ, இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு பிரச்சனையை அவர்கள் சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செங்கடலை கடந்த பிறகு மீண்டும் செங்கடலை போல ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் வரவில்லை. அந்த லெவலை தாண்டி விட்டதுனால அவர்களுக்கு அந்த மதிலை அவர்கள் தாண்டி விட்டதுனால அவர்கள் மீண்டும் செங்கடலை கடக்க அவசியம் இல்லாமல் இருந்தது. அதே போல வனாந்தரத்தில் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் முறுமுறுத்தும் அவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்தும் பல பரீட்சைகளை கடந்து யோர்தானையும் கடந்து போன பிறகு மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் என்கிற அந்த பரீட்சை வந்ததாக இல்லை. இப்படி அவர்கள் ஒரு கானானை பிரவேசிக்கும்படி அவர்கள் எப்படி ஒவ்வொரு லெவலையும் தாண்டி போக இருந்ததோ அதே போல பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அநேக லெவலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. ஆனால் என்னவோடு போராட்டம் உண்டு? பிசாசுகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த சத்துருக்கள் என்ன செய்வான்? நம் ஆண்டவரை நேசித்ததினால, கர்த்தரும் அவரை நம்முடைய பிள்ளைகள் என்று அங்கீகரித்ததினால, நம்ம பரலோகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மனமடிவை உண்டாக்கினானோ அதே போல நமக்கும் பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி நம்ம கடந்து போக விடாதபடிக்கு, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு அநேக தடைகளை அவன் போடதான் செய்வான். ஹல்லேலூயா. இந்த தடைகளை நீங்களும் நானும் தாண்டினால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்த லெவலுக்கு போக முடியும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமென். அப்படியானால் இந்த சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது இந்த இடத்துல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போனேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த என்னைக்கு இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டாரோ
அதிலிருந்து பெலிஸ்தியர்களும் கூட்டம் கூட்டமாக இவருக்கு எதிர்ப்பு. ஆமென். இவருக்கு எதிர்ப்பு இல்லாத நாளே இல்லை. ஹல்லேலூயா. போராட்டம் இல்லாத ஒரு ஆட்சி அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆமென். தினமும் யுத்தம், தினமும் போராட்டம். ஆனால் ஒரு யுத்தத்திலையும் அவர் தோல்வி பெறவில்லை. எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து வெற்றி பெற வைத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் அவருக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் மேலிருந்து வாசிக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சவுல் இவரை துரத்தி இவரை கண்டுபிடித்து அழிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர், அது ஒரு லெவலாக இருந்தது. அதையும் அவர் என்ன செய்தார்? அதையும் ஜெயித்து சவுலுக்கு இருந்த ஸ்தானத்தையே தாவீது பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல சத்துரு நம்மளை நெருக்கும் பொழுது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை ஒரு கட்டத்தை தாண்டி வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. நான்கு பக்கமும் உபத்திரம் வருகிறது என்றால், நான்கு பக்கமும் நம்மளை சத்துரு நெருக்குகிறான் என்றால், நம்ம ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு விடுதலையோ நெருங்கிட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நெருக்கம் நமக்கு வருகிறது என்றால் சாத்தான் மட்டும் நம்மளோடு கூட இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த சத்துரு நம்மளை கர்த்தரோடு கூட இணைய விடாதபடிக்கு அந்த உபத்திரவத்தின் நிமித்தமும் அந்த பரீட்சையின் நிமித்தமும் நாம் மனமடிவாகி அந்த லெவல்லே நம்ம நிற்க வேண்டும். இதை தாண்டி போக விடாமல் அவன் தடுப்பதற்கு தான் பல சூழ்ச்சிகளை நமக்கு ஏற்படுத்துவான். ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை சரீர பலத்தினாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் பெற்ற ஜெயத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அவருக்குள்ளிருந்து ஜெயிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்தான் இந்த தாவீதை எல்லா சூழ்நிலையிலையும் ஜெயிக்க வைத்தது. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியமும் போராட்டம் வரும் பொழுதும் உபத்திரவம் வரும் பொழுதும் தாவீது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து யுத்தத்துக்கு போனதுனால, தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டதுனால எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து சத்துருக்களை சங்கரித்து அவரை ஜெயிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகையினால கிறிஸ்துவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நம்ம வந்திருந்தாலும் கிறிஸ்து நம்மளோடு கூட இல்லை என்றால், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்குள்ள இல்லை என்றால் நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆமென். அதுக்கு முன்மாதிரியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மளை போல கஷ்டப்பட்டு பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டினாலும் அவர் நமக்கு அவருக்குள்ள இருக்கிற வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தாலும் சீசர்களால் அந்த பலத்தையும் அதிகாரத்தையும் வைத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறின பிறகு அவர்களால் தனிப்பட்ட முறையில் நின்று கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையோ சுவிசேஷத்தையோ பிரசங்கிக்க முடியாதபடிக்கு பயந்து நடுங்கினதை வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போதான் இயேசு நினைத்தார், ஆமென், இவர்களை திக்கற்றவர்களாக நம்ம விட்டுவிட வேண்டாம். நமக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை, எனக்குள்ள இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்க வைத்த இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு நம்பி வருகிற, என்னை தேடுகிற, இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை ஆமென் இயேசு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு தேற்றரவாளனை தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராக இன்றும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய எல்லா பலவீனங்களிலும் உதவி செய்கிறவராக இருந்தாலும், அவர்களை தூக்கிவிடக்கூடிய ஒரு நபராக செயல்பட்டாலும், அவர்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்து தடைகளை நீக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக
போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புள்ள தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ணி இருந்தாலும் அந்த ஆவியானவருக்கு இன்னைக்கு சபையோ விசுவாசியோ முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்ய முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக முடியல. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 28ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாட்டையோ பேசிட்டு போயிடுவார். ஆமென். ஒரு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அன்னைக்கு இறங்கி வந்து பேசிட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. மாமிசமான யாவருக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் அல்லேலூயா நமக்குள்ள இருந்தும் நம்ம என்ன சொல்லுகிறோம், எனக்கு சரியா ஜெபிக்க தெரியல, எனக்கு எப்படி இந்த உலகத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியல, ஆமே சரியான டீச் பண்றதுக்கு பாஸ்டர்ஸ் இல்லை, இப்படி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அப்படி சொல்லுகிற ஜனங்களா நீங்கள் இருப்பீர்களானால் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் என்றால் என்ன? எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்றது ஒரு பலகீனம். ஆமென். என்னால் எழும்ப முடியல என்று சொல்வது ஒரு பலகீனம். எனக்கு இந்த சத்தியம் புரியலைன்னு சொல்வது ஒரு பலகீனம். எனக்கு சரியான முறையில் ஆழ்ந்த ஜெபத்தை பண்ணுவதற்கு, தெளிந்த ஜெபத்தை பண்ணுவதற்கு எனக்கு தெரியலைன்னு சொல்றது ஒரு பலகீனமான ஒரு காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே என்ன செய்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில், இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவியானுடைய உதவியை ஒவ்வொரு மனிதனும் தேட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவருடைய ஐக்கியத்தை ஒவ்வொரு மனிதனும் விரும்ப வேண்டும். ஆவியானுடைய ஐக்கியத்துக்கு எந்த எலிஜிபிளும் தேவையில்லை. ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில தங்கியிருந்து அவர் உங்களை நடத்தி, உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி, உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த, கிறிஸ்துவினுடைய கனிகளை உங்களுக்குள்ள சிருஷ்டித்து இந்த உலகத்திற்கு ஒளியாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நீங்கள் மாற வேண்டுமானால், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், உங்கள் சுபாவங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், இந்த ஆவியானவருடைய ஆமென் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மனிதனோடு பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எம்பசியில் எப்படி ஒரு மனுஷன் பாஸ்போர்ட் எடுத்து எல்லா விசா வந்திருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா ஆமாம் எம்பசியில் ஒரு சீல் பண்ணணும். அல்லேலூயா. அந்த சீல் இல்லாமல் போக முடியாது. அதே போல பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தி, உங்களை தகுதி உள்ளவனாக மாற்றி, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹெவன் சொல்லி ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ஒரு சீல் போடுகிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர் வருகிற நாட்களில் உடனே போய் ஆவியானவரை ஆவியானவர் கூப்பிட்டு வரக்கூடிய காலம் அல்ல. ஆமே. அப்பெல்லாம் ஆவியானவர் அதை செயல்படுத்த முடியாது. இந்த கிருபையின் காலத்திலேயே, இரக்கம் கிடைக்கிற காலத்திலேயே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அவருடைய உதவியை நம்ம பெற்று நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டால், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி அவருடைய ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொண்டால், நம்ம வாழ்க்கையில் எங்க தோல்வி வந்தாலும் அந்த தோல்விக்குள்ள நம்மளை கொண்டு போகாமல், சத்துரு நம்மளை வழிவிலகி கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் தள்ளு கொண்டு போனாலும், ஆண்டவர் சரியான பரிசுத்த ஆவியார் கொண்டு போய் நம்மளை என்ன செய்வார்? ஆமை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்த
பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வேலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் இயங்குகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் வந்து தங்க ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் ஆயத்தப்படுத்த அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் கிறிஸ்துவை உருவாக்க அவர் என்ன செய்கிறாரா? அவர் பேக்க பெருமூச்சோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நம்ம எப்ப பெருமூச்சு விடுவோம்? எல்லாம் இழந்து எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையில நம்ம என்ன செய்வோம்? பெருமூச்சு விடுவோம். இந்த பெருமூச்சு நம்ம விடக்கூடாது என்பதற்கு தான் நம்மளை கர்த்தர் இயேசுவோடு கூட இணைக்கும்படி, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களோடு இணைக்கும்படி, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பயமான காரியத்திலிருந்து நம்மளை விலக்கி, தீங்கான காரியத்திலிருந்து விலக்கி, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காத போகும்படி நம்மளை செவ்வையான பாதையில் நடத்தி போகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாட்களிலே என்ன செய்யல ஜனங்கள்? 14 யோவானுக்கு எழுதின 17வது வசனத்தை வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து நமக்காக அனுப்பின இந்த தேற்றரவாளனை எதற்காக அனுப்பினார்? பரலோகத்திற்கு அவர் எப்படி ஏறி போனாரோ அதே போல நீங்களும் நானும் இயேசுடைய வருகையில அவருக்கு எதிராக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பரிசுத்த ஆவியானுடைய கைகளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபையோ, இன்னைக்கு உலகமோ, ஒரு திருச்சபையோ, திருச்சபைக்குள்ள இருக்கிற அநேக ஜனங்களோ, அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில ஜனங்கள் எங்கள் சபைக்கு விடுதலைக்காக வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் சபையில் ஆவியில் நிரம்ப விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், ஆவியில் நிரம்புனாலே பாஸ்டர் நிறுத்தின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? சேரு உடஞ்சிரும், புதுசாக வரவங்க உங்க பார்த்து பயந்துருவாங்கன்னு சொல்லி ஆவியில் நிரம்ப விடாமல் சபையை உருவாக்கி கொடுத்த ஆவியானவர், ஊழியர் அபிஷேகம் பண்ணின ஆவியானவர், சபை வளர்ச்சிக்கும் கட்டிடம் கட்டுவதற்கும் உதவி செய்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்த ஆவியானவருக்கு சபை நிரம்பின பிறகு அவருக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. இதே போல தான் தேவ பிள்ளையே, நீங்கள் திருச்சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம். நீங்கள் என்னதான் ஆண்டவருக்குள்ள எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தாலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த கடைசி காலத்தில் திருச்சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்து தேவ ராஜ்யத்திற்கான பணிகளை துரிதமாய் செய்து கொண்டிருப்பவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது நல்ல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இயேசு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. என்ன மாதிரி கொடுத்திருக்கிறாரு? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் பலமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருந்தும் இன்னைக்கு சத்துரு கொண்டு வருகிற பலவிதமான போராட்டங்களுக்கு நம்ம பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பயமுள்ள ஆவி யாருடையது? சத்துருக்களுடையது. சாத்தான் கொண்டு வருகிற ஒரு தந்திரமான செயல்தான் எதுவென்றால் பயம். ஆமென். அப்போ ஒரு பயத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்கிறது என்றால், அந்த பயத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? அவன் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ இந்த பயமுள்ள ஆவி எப்போ வெளியே போகும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பலமாய் இறங்கும் பொழுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நிறைய விதமாக பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, புறாவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல ஆவியானவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பலமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பலமுள்ள ஆவியை நமக்கு
கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த சத்துருக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஆயுதத்துக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருப்பது நோக்கமே இந்த பயமுள்ள ஆவியை ஜெயிக்கும்படியாகத்தான். இந்த உலகம் நம்மளை பயமுறுத்த தான் செய்யும். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசு எப்படி வருகிறானாம்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறானாம். கர்ச்சனை என்பது எதற்கு அடையாளம்? பயத்தை ஏற்படுத்துவதற்கான அடையாளம். ஆமே, மிருகங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பயத்திலே அந்த மிருகங்கள் நடுங்கி விழுந்து விட வேண்டும். அந்த பயத்தினால அது நடுங்கும் பொழுது இதற்கு அது ஆகாரமாய் மாறுவதற்குத்தான் சிங்கம் கர்ச்சிக்கிறது. அதே போல பிசாசும் நம்ம குடும்பத்துக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை, அவமானங்களை, நிந்தைகளை, தோல்விகளை, ஏமாற்றங்களை எதற்கு ஏற்படுத்துகிறான்? நீங்கள் பயப்பட வேண்டும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலும் திடீரென்று பிசாசு சிந்தைக்குள்ள பயத்தை கொண்டு வருவான். ஆனா பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று எந்த மனுஷன் சொல்லுகிறானோ, ஆமீன், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்துக்கு எந்த விசுவாசி இடம் கொடுக்கிறாங்களோ, எந்த பிசாசுக்கு எந்த மனுஷன் எதிர்த்து நிற்க விரும்புகிறானோ அந்த மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் பலமாக இறங்கி அவர்களுக்கு முன்பதாக 1000 அல்ல 10,000 இறங்கி பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் ஒருவர் மட்டும் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து அவன் செயல்படும் பொழுது ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியர் கூட்டத்தை எப்படி கிதியோனுக்குள்ள இருந்து கர்த்தர் முறியடித்தாரோ அதே போல உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் பட்டயத்தோடு உங்களுக்கு முன்பதாக விழ வேண்டுமானால் நீங்கள் ஹல்லேலூயா சிங்கம் கர்ச்சிக்கிறது போல பிசாசுக்கு அலக்களிப்பினால சில அவனுடைய தந்திரங்களினால பயமுறுத்த வருவான். தேவ பிள்ளையே, பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களிடத்தில் கர்த்தர் இருப்பதனால தான், உங்களிடத்தில் தேவ வல்லமை இருப்பதனால தான், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருப்பதனால தான், உங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை இருப்பதனால தான் பிசாசு அதை தகர்த்து போடும்படியாக இந்த மாய்மாலமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி உங்களிடத்தில் வருகிறானே தவிர நீங்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் என்றால், ஜெபிக்காதவர்கள் என்றால், தேவனை துதிக்காதவர்கள் என்றால், பாவத்தை வெறுக்காதவர்கள் என்றால் உங்களிடத்தில் பிசாசு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையினால உங்க முன்னாடி சத்துருக்கள் எழும்பினால் உங்களுக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது என்று இருந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்ததா, ஒரு மேட்டுக்குள் ஆண்டவர் கொண்டு போகிறான்னு நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுத்தி 4 பக்கமும் வழிகள் அடைக்கப்பட்டிருச்சா, பரலோகம் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்க போகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு வழி திறந்ததினாலதான் பிசாசு எல்லா வழியும் அடைத்து காண்பித்து எனக்கு உனக்கு இனி எந்த வழியும் இல்லை, நீ என்னிடத்துல சரண்டர் ஆவனா உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று சொல்லி பிசாசு எல்லா வழிகளையும் அடைத்து பயமுறுத்துவா. பிள்ளையே, நல்ல தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருப்பதினால அந்த வழிக்குள்ள நீங்கள் போயிடக்கூடாது. அது பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி, பரிசுத்தத்திற்கான வழி, சத்துருவை ஜெயிப்பதற்கான வழி, சாபத்தை ஜெயிப்பதற்கான வழி, மாந்திரிகத்தை ஜெயிப்பதற்கான வழி, உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பாகாலுடைய கூட்டத்தை சவால் விட்டு கொண்டிருக்கிற கோலியாத்துடைய பலத்தை இழக்க பண்ணி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் இப்படிதான் ஜெயிப்பார்கள் என்பதை இயேசு அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலையை நிமிர பண்ணி அவனை வெட்கப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தின் நடுவாக உங்களை கொண்டு போனாரே தவிர, அல்லேலூயா, நீங்களை கர்த்தரை நோக்கி தெய்வமே தெய்வம் என்று ஆராதித்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் ஆமென் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போயும் ஆமென் ஆண்டவர் உங்களை கைவிடவா கொண்டு போவா? உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் ஒரு சேனைக்குள் நீ பாய வேண்டும். கர்த்தர் உன்னை திடப்படுத்துகிறார் என்றால் நீ ஒரு மதிலை தாண்ட வேண்டும் என்று கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்தி
கொண்டிருந்தா, கர்த்தர் உன் ஆவியை கட்டி எழுப்பி கொண்டிருந்தா, உன்னுடைய தரிசனங்களை விரிவுபடுத்தும் பொழுது நீ ஒரு கட்டத்தை தாண்டி போக வேண்டி இருப்பதினால சில பாடுகளின் வழியாக கர்த்தர் கொண்டு போக தான் செய்வா. ஹல்லேலூயா. விசுவாசியே, நீ பதறாதே. உலகத்தை ஜெயித்தவ உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறா. அவனை உன் நடுவழியில விட்டு போவதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆண்டவர் உனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருப்பதினால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்காக எழும்பின எனக்காக இந்த பிரச்சனை, கர்த்தருக்காக ஓடின எனக்காக இந்த சூழ்நிலை, சபைக்காக தேசத்திற்காக ஜெபித்த எனக்காக இந்த சூழ்நிலை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்க நினைச்சதுனால தான் ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறக்க ஆரம்பித்தா. அந்த வழி உன் வாழ்க்கையில கிடைக்க கூடாது என்பதற்காக சத்துரு சில மதிலை போட்டான், சில செவறுகளை கட்டினான். ஆனாலும் ஆண்டவர் உன்னை கொண்டு அந்த மதிலை தாண்ட பண்ண உன்னை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர் வேறு யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ இந்த நாளில ஹல்லேலூயா அவரோடு இருக்கிற ஐக்கியம் பலமாய் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க முடியாத ஐக்கியமா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுவாரே, ஓ நிர்வாணமோ பசியோ தாகமோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கடினமான உறவு. அந்த உறவுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவரிடத்துல விட்டு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் தவற நடக்காது, தவறே நடந்தாலும் தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் இன்றும் நம்முடைய சபைக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து ஹல்லேலூயா அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை. 40 நாட்கள் பயந்தவர்களுக்கு, நடுங்கினவர்களுக்கு, கதவை பூட்டிக் கொண்டு ஒளிந்து கொண்டவர்களுக்கு, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி வேலைக்கு போய்விடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டுக் கொண்டிருந்த சீசர்களை மீண்டும் திடப்படுத்தி, நான் மரித்தேன் உயிர்த்தேன் இனிமேலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்படி ஏறி போன இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனாலும் அப்படியே போகவில்லை. 2 தூதர்கள் வந்து, இந்த இயேசு உங்க கண்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இயேசு எப்படி ஏறி போகிறாரோ அதே போல ஒரு நாள் மீண்டும் வருவா. அவர் வரும் பொழுது அவரோடு கூட நீங்களும் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக்கி, ஓ உலகம் முழுவதும் கடந்து போய் அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஜாமே இயேசுவுடைய சுவிசேஷத்தை அறிவித்து, ஆண்டவரே மரித்தவர்களை எழுப்புங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து ஓஸ்தரோகிகளை சொஸ்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு மீண்டும் தேவதூதர்கள் எருசலேமில் காத்திருக்கும்படியான ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் செய்தார். தேவ பிள்ளையே, நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது ஒரு பகுதி தோல்வியானாலும், ஒரு பக்கம் பதட்டமானாலும், ஒரு பக்கம் சில சூழ்நிலை திகண்டு போனாலும், ஆண்டவர் எப்படியாவது உங்களை கட்டி எழுப்புவதில் ஊழியக்காரனை கொண்டோ, தீர்க்கதரிசியை கொண்டோ, டிவி மூலமோ, வசனத்தின் மூலமோ, இல்ல டைரக்டா கர்த்தர் நைட்ல காதுலையோ எப்படியாவது உங்களை பேசி உங்களை திடப்படுத்துவா. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பயந்து கொண்டு, ஆமே அவன் தேசத்துல ஐயோ ஊழியம் செய்ய விட மாட்டுக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பயந்து அந்த தேசத்தை விட்டு போய்விடலாம் நினைக்கும் பொழுது இயேசு ராத்திரியில தரிசனமாகி, பவுலே பவுலே நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், இந்த தேசத்துல இரு, என் ஜனங்கள் இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ போயிடாத, நான் சொல்ற வரைக்கும் இருன்னு சொல்லி ராத்திரியில காலையில பயப்படுறாரு. நைட்டு இயேசு வந்து அவரை தைரியப்படுத்துறாரு. கப்பல் சேதத்திலையும் ஆமே பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே தேசம் இயேசு சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் நான் காப்பாற்றுவேன். கப்பல் சேதமே அன்றி உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஜீவனுக்கும் ஒரு சேதமும் வராது என்று சொல்லி பவுலை கர்த்தர் திடப்படுத்தினார். அந்த பவுல் அவனோடு கூட இருக்கக்கூடிய 263 பேருக்கு மேல இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் அவன் திட செய்தி கொடுத்து, நான் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அவர் சொன்னதை செய்கிறவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் அல்ல யாரு தெரியுமா? அவர் சொன்னால் தாமதிக்கிற தெய்வம் அல்ல, அவர் உடனே நிறைவேற்றுகிறவர். இந்த சேதம் வரதான் செய்யும், இந்த கப்பல் சேதம் வரும், காற்று அடிக்கும், ஆமே புய கொடுங்காற்று வரும், சேதம் உண்டாகும், ஆனால் உன் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உனக்கு சொன்னதை செய்யும் அளவா உன்னை அவர் கைவிடுவதில்லை. நீ உயிரோடு இருக்கு நாள் வரைக்கும் ஆலை உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தர் இந்த காலவெளியில திருச்சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே ஹல்லேலூயா. இந்த ஆயப்பாக்க பகுதியில் இந்த தவற சபையை கர்த்தர் வைத்திருப்பது நோக்கம். நமக்கு
நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். அவன் அறிந்துதான் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பல உபாயங்களை எழுப்புகிறான், சில சத்துருக்களை எழுப்புகிறான், சில மனித போராட்டங்களை எழுப்புகிறான். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்ட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஆயிரங்கள் எழுப்பினால் என்ன, 10,000 எழுப்பினால் என்ன, என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லி அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்துக் கொண்டு எதிராளிகளை பார்க்கவில்லை, சத்துருவை பார்க்கவில்லை, கர்த்தரையே தனக்கு முன்பதாக வைத்து அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு வந்ததினால அவரை கர்த்தர் திடப்படுத்தி அவரை கர்த்தர் எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நியாயாதிபதி புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14, 5, 6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் அவன் தகப்பனும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினது. கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். போதும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே. தன்னுடைய தாயின் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு பெண் பார்க்கும்படியாக திம்னாத் ஊருக்கு வனாந்தர வழியாய் கடந்து போகும் பொழுது திடீரென்று ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு பால சிங்கம் கெர்ச்சித்து கொண்டு வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. சிங்கம்னாலே என்ன செய்யும்? ஆமே, பார்த்தாலே பயம். ஆனால் பால சிங்கம் எப்படி இருக்கும்? இன்னும் வாலிப வயதான ஒரு சிங்கம் தான் பால சிங்கம். இந்த பாலசிங்கம் முன்னாடி நின்ன உடனே ஆமே, இந்த சிம்சோன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆமென். ஆனால் தன்னுடைய தாயின் தகப்பன் கூட இருப்பது என்பது எதை நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. கூட தாயும் தகப்பனும் இருப்பது உலக பாதுகாப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை சார்ந்த பாதுகாப்பை குறிக்கிறது. எந்த பிள்ளையும் தகப்பனோடு கூட போனால் ஒரு பாதுகாப்பை அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து கொள்ளுகிறார்கள். அதே போல் ஆவிக்குரிய பிள்ளையே, நீங்கள் என்னதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெபிக்கிற நபரோடு நீங்கள் உறவு வைத்திருந்தாலும், ஆமென், ஒரு ஊழியக்காரரோடே கூட நீங்கள் ஐக்கியத்தில் இருந்தாலும் இந்த பாதுகாப்பு உங்களை பாதுகாக்காது. அல்லேலூயா. ஆமென். இந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த நாளிலே என்ன செய்வனு கர்த்தர் மேலே கொண்டு வரும்படியாகத்தான் அந்த தாயின் தகப்பனை குறித்து அந்த இடத்துல தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தாயின் தகப்பனோடு கூட போகும் பொழுது அந்த குறுக்கே வந்த அந்த பால சிங்கத்தை பார்த்த உடனே யாருக்கா இருந்தாலும் என்ன வந்துடும்? ஒரு பயம் கண்டிப்பாக வரும். இந்த சூழ்நிலையில் இந்த சாமேன் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட சாமேன் நம்ம சிம்சோன் பயப்படலனா கூட தாயின் தகப்பன் பயந்து தான் ஆக வேண்டும். கூட சிறு பிள்ளைகள் இருந்தால் நமக்குள்ள இருக்கிற நம்ம காப்பாற்றி கொள்ளுவோங்கிற தைரியத்தை காட்டிலும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் இருக்கிற அந்த காரியம் தான் அந்த நேரத்தில் செயல்படும். ஆனால் இந்த நடுக்கமான நேரத்தில், இந்த திகிலான நேரத்தில் ஆமென், ஆவியானவரோடு சார்ந்திருந்த ஒரு வாழ்க்கை சிம்சோனோடு இருந்ததினால ஆவியானவரோடு கூட ஒரு சரியான ஐக்கியம் இந்த சிம்சோனுக்கு இருந்ததினால இந்த சிம்சோனுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே, அந்த சிங்கம் நடுவில் குறுக்க வந்த உடனே ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்க 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 ஆமென், அதுவரைக்கும் அவன் கண்களுக்கு முன்பதாக இருந்த சிங்கம் அவன் கண்ணுக்கு ஆட்டுக்குட்டியை போல தெரிகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். உங்க அபிஷேகத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, உங்க ஜெபத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அந்த அளவுக்கான பிரச்சனையை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கான சத்துருவை தான் ஆண்டவரே உங்களுக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய பலவானை கொண்டு ஒரு புதிய விசுவாசிகிட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சத்துருவை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார்.
அப்போ ஆண்டவர் சத்துருவை அனுமதிக்கிறாரா? கண்டிப்பா அனுமதிப்பார். எதற்குனா, ஆமே உன்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளை ஆமே இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் என்பதற்காகவே யோபுக்கு எப்படி கர்த்தர் ஆமே என்னுடைய பிள்ளையை தொட்டுப்பார்னு சொல்லி சவால் விட்டு கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கும் ஆமே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தருடைய வரத்தை பெற்ற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு சத்துருவை ஜெயிக்க விரும்புகிறார். அப்படியானால் சத்துருவை களத்தில் நிறுத்துகிறவரே கர்த்தர் தான். கர்த்தர் சத்துரு யுத்தத்தில் உன் பிள்ளையை தோற்கடிப்பேன்னு சொல்லும் பொழுது என் பிள்ளையை தொடாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு விரும்புவதை காட்டிலும் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை அபிஷேகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து பலமுள்ள ஆவியை கொடுத்து அந்த சத்துருவை காட்டிலும் உன்னை அதிகாரமுள்ளவன் ஆக்கி உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? சத்துருவை தோற்கடிக்க பண்ணி கர்த்தர் சந்தோஷப்படுகிற தெய்வம். அதான் 10:19 லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் என்ன சொல்லுகிறாரு? நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆமே, அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படின்னா என்ன? அவனுக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் கர்த்தர் அதிகமான வல்லமையை கொடுத்து அந்த சத்துருவை ஜெயிக்க வைப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்போ இந்த சிங்கம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த சிங்கத்தை தடுத்திருக்கலாம். அல்லேலூயா. என் பிள்ளை வருகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வருகிறான், அவனுக்கு முன்பாக நீ போகக்கூடாது என்று சொல்லி சிங்கத்தை ஆண்டவர் முன்பதாகவே தடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாமல் சிங்கத்தை முன்பதாக நிறுத்தி இவனுக்குள்ள பலமான ஆவியை அனுப்பி அந்த சிங்கத்தை அவன் கண்ணு முன்னாடி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கோ, இதெல்லாம் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது நினைச்சுக்கோ, இதே போல 10 சிங்கங்கள் வந்தாலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்பதை நீ தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த சிங்கத்தை அனுமதித்தேன் என்று கர்த்தர் நிரூபிக்கும்படியாக அந்த சிங்கத்தை அனுமதித்தார். அதே போல தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில பாடுகள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, தொல்லைகள் வருகிறதா, ராத்திரியில சத்துரு கடவுளை வந்து பயமுறுத்துகிறானா, அந்த சத்துருவை நீங்க சீக்கிரமா ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனை உங்க குடும்பத்தில் அதிகமா தலை தூக்கி நிற்கிறதோ அது சீக்கிரம் உங்க வாழ்க்கையை விட்டு முடிய போகிறது. ஆண்டவர் உங்களை சரியான அபிஷேகத்துக்குள் ஆயத்தப்படுத்தினதுனால தான் அந்த சத்துரு எழும்புகிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலில ஒருத்தன் கூட இல்லையா அப்படின்னு கோலியாத்து சவால் விடுகிறான். ஆனால் ஒருவன் இருந்ததினால தான் கோலியாத்து சவால் விட்டான். அந்த ஒருவனை கர்த்தர் நேருக்கு நேர் நிறுத்தும் பொழுது கர்த்தர் அவனை சங்காரம் பண்ணி போட்டார். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்துரு எழும்புகிறான் என்றால் நீங்க ஆண்டவருக்குள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் உங்களை உயர்த்தி விட்டார். ஆண்டவர் உங்களுக்கு இதுவரைக்கும் பாடுகளை கொடுத்த, உங்க பணத்தை திருடின, சமாதானத்தை கெடுத்த, வியாதியை கொடுத்த அந்த சத்துருவுக்காக எத்தனை நாள்கள் ஜெபித்திருப்பீர்கள். அந்த ஜெபம் உங்கள் அபிஷேகத்தை அனலாக்கி, உங்கள் வரங்களை அனல் மூட்டி, உங்கள் ஆயுதங்களை சார்பாக்கி அந்த சத்துருவை ஒரு நாள் நிறுத்தி உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய நாள் சமீபமாயிற்று. அந்த நாள் சத்துருவுக்கு தோல்வி, உங்களுக்கு ஜெயம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாய் இருக்கும். இந்த வருஷத்துல உங்க அநேகருடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சமான காரியத்தை நம்ம பார்க்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ஆவியானோடு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. பலமுள்ள ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியாக அவன் கண்களுக்கு முன்பதாக தெரிவதற்கு காரணம், ஆண்டவருக்குள்ள நீங்க உருவாக உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை எல்லாம் சின்னதா தெரியும். ஹல்லேலூயா. இப்போ ஏன் பயப்படுறோம்? பிரச்சனையை காட்டிலும் நம்ம அபிஷேகம் கரைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறோம்? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு குறைவா இருக்கிறது. அதனால குட்டி சாத்தான் பண்ற சேட்டைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப பயப்படுறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அவைகளுடைய வல்லமையை காட்டிலும் கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை வல்லமை அதிகமாக கொடுத்திருக்கிறார். எப்போ கொடுப்பார்? அவரோடு இருக்கிற ஐக்கியம் பலப்பட 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 அதிகாரம் என்ன செய்யும்? உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்குள்ள செயல்பட செயல்பட உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அளவு, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம். இந்த அல்லேலூயா உங்கள் அபிஷேகம் நீச்சல் ஆழத்தில் இருக்குமானால் நீச்சல் ஆழத்தின் அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது. உங்கள்
அபிஷேகம் முழங்கால் அளவு இருக்குமானால், அவன் நீச்சல் ஆழ பிரச்சனைகள் வந்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள், அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டவனை உங்களை கொண்டு கர்த்தர் ஜெயிக்க வைக்க முடியும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக, உலகத்திற்கு உப்பாக, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருகிற தேவ பிள்ளையாக, சத்துருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நீங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என கேட்குற தேவனுடைய பிள்ளையே, ஆமே. அடுத்த அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. முதல்ல பெண்ணு பார்க்க போனார், இப்போ ஒய்ஃபை பார்க்க போகும்போது ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு கொண்டு போகிறாரு. இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. தன்னுடைய மனைவியை அவர்கள் வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொண்டதை கேள்விப்பட்ட உடனே அந்த பெலிஸ்தியை தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய எல்லா விதமான திராட்சை தோட்டங்களையும், அவருடைய கதிர்வீச்சுகளையும், வெள்ளாண்மைகளையும், என்ன செய்கிற ஒலிவ தோப்புகளையும் 300 நரிகளுடைய வாள்களிலே கட்டி பந்தத்தை கொளுத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டார். யாரு? சிம்சோன். அல்லேலூயா. இதை அறிந்த அந்த ஜனங்கள் எப்படியாவது சிம்சோனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒரு பயங்கரமான 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் அவன் இருக்கக்கூடிய ஊரை சுற்றிலும் என்ன செஞ்சிட பாளையம் இறங்கி விட்டார்கள். இதை கேட்ட ஜனங்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள், நாங்கள் என்ன துரோகம் செய்தது கேட்ட பொழுது, சிம்சோன் இப்படி எங்கள் செய்ததற்கு அவனுக்கு பதில் செய்யும்படியாக வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, சிம்சோன் இடத்துல கடந்து வந்து என்ன சொல்றாங்க, சிம்சோனே நீ இப்படி செஞ்சது தப்பு, உன்னால நாங்கள் எல்லாருமே இப்போ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, உங்களால் எங்கள் ஆஸ்தியெல்லாம் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆமென், அதனால் உன்னை பிடித்து அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடியதுக்காக வந்திருக்குன்னு சொன்ன உடனே, ஆமென், சிம்சோன் தானாகவே என்ன சொல்லுகிறாரு, என்னை கட்டிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. கைகளையும் கால்களையும் கட்டி இவனை பழி வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்த உடனே இந்த எல்லாருக்கும் என்ன சந்தோஷம், ஐயோ நம்ம எதிரியை கட்டி போட்டுட்டோம், நமக்கு விரோதமாக எழும்பின இந்த சிம்சோனை கட்டி போட்டுட்டோம், நம்மளை நஷ்டப்படுத்தி நம்ம கையில் கிடைச்சிட்டான்னு நினைச்சான். அல்லேலூயா. ஆனா சிம்சோனுக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிறவர் என்னைக்குமே என்னை தோக்க விட மாட்டார். அல்லேலூயா. சிம்சோனுக்கு என்ன தெரியும், நீ இப்ப என் புது கயர்ல தான் கட்டி இருக்கிற, என்னை சங்கிலிலே கட்டி போட்டாலும் என்னை விடுவிக்க கூடியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமே. நல்ல கவனிங்க. சிம்சோனுக்கு தெரியும், நீ என்ன கட்டல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரையும் சேர்த்து கட்டி இருக்கிற. அல்லேலூயா. என்ன பண்ணிருக்கிற, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரையும் சேர்த்து கட்டியிருக்கிற, அவர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கும் எனக்கு அணுகாது என்று சொல்லி சிம்சோன் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால எதிராளிகளுக்கு முன்பதாக காலும் கையும் கெட்டி போட்டாலும் அவன் அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு உட்கார்ந்திருந்தான். ஆமென். இப்ப எதிராளிகள் இவனை வேட்டையாடுவதற்கும் இவனை கொன்று பழிக்கு பழி தீர்ப்பதற்கும் ஆயத்தமாவதற்கு முன்பதாகவே என்ன நடக்கிறது, 15ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அவங்க சந்தோஷம் தணிவதற்குள்ள, அவர்களுக்கு எதிரி கையில கிடைச்சிட்டான்னு சொல்லி அவர்கள் ஆரவாரமிட்டு சந்தோஷப்படுவதற்குள்ள என்ன நடந்துருச்சு, ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்கள் விசுவாசம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. விசுவாசம் ஆமென், எவ்வளோ பெரிய சங்கிலி இருந்தாலும் அதை காட்டிலும் பலம் உள்ளது விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பலவான்கள் உங்களை கட்டினாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய பவர் உங்களுக்குள்ள செயல்படணும்னா, ஆமே, அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்கிறது, உங்க விசுவாசத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல மட்டும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நீங்க இருப்பீங்கன்னா
அந்த விசுவாசத்தை கண்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பலமாய் இறங்குவார். இப்படிதான் இந்த கட்டுகளை பார்த்தும் ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்த பெலிஸ்திய கூட்டம் அந்த நேரத்தில் ஆமென் ஆரவாரம் பட்டு இந்த பழிக்கு பழி வாங்குவதற்கு திட்டமிடுவதற்கு முன்பதாகவே அவனை காப்பாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். இறங்க 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 ஆண்டவரை என் கை அவருங்க, என் கால் அவருங்கன்னு யார்கிட்டையும் அவன் கேட்கல. அது வல்லமை இறங்கும் பொழுது அவன் கைகளில் கட்டியிருந்த கயிறுகள் எப்படி போச்சான், நெருப்பு பட்ட நூல் போல என்ன செஞ்சிச்சான், அருந்து போயிற்று. அவன் கைகளில் கட்டியிருந்த கயிறுகள் கலண்டு போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமே பரிசுத்தவானா இருந்த ஆமென் சிம்சோனுக்கு இறங்கினது உண்டானால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாமிசமான யாவர் மேலும் நம்ம பாவி என்று தெரிந்தோம், நம்ம உலகத்தில் ஆகாதவனு தெரிந்தோம், ஆமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தும்படி தேற்றரவாளன் ஒருத்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரே, அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய், எவ்வளோ ஆமே பாசம் உள்ளவராய், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்க ஜீவனை காப்பாற்ற உங்களை உருவாக்க ஆமே அப்போஸ்தலனாக பவுல் சொல்லுது மாதிரி நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன்னு சொன்னாரு. அதே போல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாவதற்காக ஆவியானவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை கெடுக்க ஒருவன் வரும் பொழுது ஆவியானவர் உங்களை விட்டுருவாரா? உங்களை கெடுக்க வரும் பொழுது ஆவியானவர் கை விட்டுருவாரா? அந்த விசுவாசத்தில் நீங்களும் நானும் நிற்கும் பொழுது, அந்த உறவில் நிற்கும் பொழுது அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்து அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்து நமக்கு விரோதமாய் வரக்கூடிய நுகங்களை அபிஷேகமே முறித்து 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 நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமா? பயத்துக்கு இடம் கொடுக்கிறோமா, விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? பயத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசு சந்தோஷப்படுவான், விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஆமே, சந்தோஷப்படுறது மட்டுமல்ல, பிசாசு உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யறதுக்கு அது ஒரு காரணமாகிவிடும். தேவனுக்கு நீங்கள் விசுவாசத்தினால் தேவன் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்வதற்கு அதுதான் வழி. ஆமீன். ரெண்டுல எது வேணும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க.